ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை கோல்டன் பிளட் எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம எபிசோட் 2க்குள்ளே போகலாமா? எபிசோட் 2 ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் வருது. அதாவது நம்ம மார்க் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி வருது. அப்படியே மார்க் சொல்லிட்டு இருக்கா அவனோட லைஃப்பை பற்றி. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? எங்களோட லைஃப் இந்த உலகத்தில் வேறு மாதிரி இருக்கும்னா ஹூமன் மட்டும் இல்லை, நாங்களும் ஒரு கிரியேச்சர் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பிக்கிறான். ஸோ எங்களுக்குன்னு ஒரு நாளும் ஒரு விதமானது இருக்குன்னு சொல்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட கில்மா பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இதை நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். அதாவது வேம்பியருக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த வேம்பியரோட ரூல்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு எவ்வளோதான் பவராக இருந்தாலும் ஸ்பெஷல் பவர் வேணுங்கிறதுக்காக அவங்க இம்மோர்டலாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஹூமனோட பிளட்டை எடுக்கலாம், அவங்கள வந்து கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு பையன் கூட கில்மா பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த பையனை அப்படியே கடிச்சிக்கலான்னு பக்கத்தில் போக ஒரு லேடி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. அந்த லேடி தான், அவங்க பேர் தாரா. அவங்க தான் இந்த வேம்பியர் எல்லாருக்கும் ஒரு தலைவி மாதிரி. அவங்க சொல்றாங்க, நீ இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன்னு. நான் எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அந்த பையனை இப்ப சாகடிக்க போறீல, அது ரூல்ஸ் பிரேக் பண்றது தானேன்னு சொல்ல மார்க் அங்க வந்து நிக்கிறான். மார்க் அங்க பார்த்துட்டே இருக்க, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு அந்த பொண்ணு பேச, முதல்ல இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ, இவளுக்கு பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்ல மிஸ் தாரா ஓகேன்னு சொல்லி அந்த பொண்ணை கையை பிடிச்சி அப்படியே மார்க் இழுத்துட்டு இருக்கான். இல்ல தாரா, நான் வேணும்னு பண்ணல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு அந்த பொண்ணு கத்திட்டே இருக்கா. நான் அவனோட பிளட்டை குடிக்க ட்ரை பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பையனும் அப்படியே எந்திரிச்சிட்டே இருக்க, நான் ரூல்ஸை பிரேக் பண்ணல, என்ன பனிஷ்மெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் தாரான்னு கெஞ்சிக்கிட்டே இருக்க, நீ எல்லாத்தையுமே மாற்றிட்ட, நீ வந்து ஹூமன்ஸ் கிட்டே இந்த மாதிரி பண்ணது தப்புன்னு சொல்ல அந்த பையன் அந்த பொண்ணை உண்மையை லவ் பண்ணியிருப்பான் போல பார்த்துக்கிட்டே இருக்க, நீ இந்த ரூல்ஸை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் தான் நீ வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தாரா பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்க, ஒரு லேடி அங்கே வந்து நிற்கிறாங்க. ஒரு பிளேட் ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருது புகை மாதிரி. அப்படியே அந்த புகையை ஸ்மெல் பண்ணவும் அந்த பையனுக்கு டோட்டலாக எல்லாமே மறந்துருச்சு. நீ வா என் கூடன்னு சொல்லி அந்த குண்டு லேடி அந்த பையனை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக, ஸோ எல்லா மனுஷங்களும் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக வாழணும். ஸோ அதுக்கு நம்மளோட ரூல்ஸ் வந்து அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும், நம்ம மனுஷங்களை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி கொலை பண்ணாமல் இருக்கிறதுக்காக இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து நிறைய வந்து ரிஸ்ட்ரிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காகவும் மனுஷங்களை கொலை பண்ணி அந்த ரத்தத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக ஆர்டிஃபிஷியலாக பிளட்டெல்லாம் எடுத்து அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம், பட் ஹூமன் பிளட் எடுக்கக்கூடாது, அவங்கள கொலை பண்ணவே கூடாது. ஸோ ஹூமன்ஸை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட ரூல்ஸு. ஸோ தாரா தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் எல்லாருமே இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதாவது ஃபாலோ பண்ணாத கேட்டகரியில் இருக்கிறதா அந்த நக்கன் பையன். அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான், அவனும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டான் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. நம்ம வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பவரோட லீடராக இருக்கவங்க தான் தாரா. அவங்க வந்து இந்த பவரை வந்து சொல்லும்போது நிறைய பேர் இந்த பவர் வந்து ஏற்றுக்காமல், அதாவது இந்த ரூல்ஸை ஏற்றுக்காமல் இருக்காங்க. கோல்டன் பிளட்டை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, என்னை பற்றியா சொல்கிற அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே கேட்டுட்டு வந்து நிற்கிறான்ட்டோங்க. ஆமாம், உன்னோட பிளட்டை எடுக்கக்கூடாது, அதை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன், முக்கியமாக உன்னோட பிளட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்ல, நீ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லைன்னு சொல்லிட்டோங்க சொல்கிறான். நீ தான் எனக்கு தெரியும், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணத்தான் 20 வருஷமா என்னை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னது 20 வருஷமா வாங்குற மாதிரி அவன் யோசிச்சிட்டே இருக்கான். அது எப்படி பாசிபிள், அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல, ஏன்னா உன்னோட பிளட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளட்டு, அதை பற்றி யோசிச்சு பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, உன்னோட பிளட்டு வந்து கொஞ்சம் கூட கையிலேருந்து வெளியே வரவே கூடாது, அப்படி அது வெளியே வந்தாலும் பிரச்சனை தான், எங்களுக்கு மட்டும் கிடையாது மனுஷங்களுக்கும் அது பிரச்சனையில தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சரி நான் போட்டா அப்படின்ட்டு கேஷுவலாக கேட்குறான். போறியா? எப்படி இங்கேருந்து போக முடியும்? பார்த்தில மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு, கொஞ்சம் நேரம் இல்லைன்னா இன்னொரு உன் பிளட்டை குடிச்சிருப்பாங்கன்னு சொல்ல, நான் இங்கே மட்டும் இருந்தால் நல்லா இருப்பேங்கிறக்க கேரண்டி ஏதாவது இருக்கா? நீ ஒரு வேம்பியர், நீ என் பிளட்டை குடிக்க மாட்டியா? அப்புறம் அந்த வியர்டான ஆன்ட்டி வேற இங்கே இருக்காங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, திரும்பி பார்த்தா ஆன்ட்டி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. சொல்லு நீ இவன் பாட்டுக்கே கேட்டுகிட்டே இருக்க, அப்போ தான் ஆன்ட்டி அங்கே நிற்கிறது தெரியுது. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ ஆன்ட்டி இங்கே தான் இருக்காங்களாங்கிற மாதிரி, நீங்கள் எவ்வளோ நேரமாக இங்கே இருக்கீங்கன்னு கேட்குறான்ட்டோம். நான் ரொம்ப நேரம் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் தான் என்னை வாட்ச் பண்ணவே இல்லை, பேசிக்கிட்டே இருந்தீங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆன்ட்டி சிரிக்கிறாங்க. அச்சுச்சுங்கிற மாதிரி, சரி பரவாயில்ல விடுங்கன்னு சொல்ல, அப்புறம் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் வா வா அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி வந்து டோங்க கூப்பிட்றாங்க. என்னதுன்னு பக்கத்தில் அப்படியே போய் பார்க்குறா, ஒரு பிளேட்டை வந்து நல்லா மூடி வச்சு என்னமோ கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்தில் போய் குடிஞ்சு பார்த்துட்டே இருக்கா, அந்த மூடியை ஓப்பன் பண்ண அதுலேருந்து ஒரு புகை மாதிரி வருது. அப்படியே ஸ்மெல் பண்ண உடனே டோங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மயங்கிட்டான். அதை அவனை மயங்கி வைக்கிறதுக்காக அந்த புகை போட்டிருக்காங்க போல். மயங்கி சார் விழுகிறவரை அப்படியே அங்கே நம்ம மார்க் பையன் பிடிக்க
யோசிக்க ஒரு செகண்ட் மார்க்கோட மனசு தடுமாறிடுச்சு போல. அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் அப்படியே இவன் தோல்ல சாஞ்சு படுத்திருக்க கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க அதுக்குள்ள ஆன்ட்டி மிஸ்டர் மார்க் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, சொல்லுங்க மிஸ்டர் மார்க், என்னாச்சு, மற்றதெல்லாம் பார்க்கணும்ல, நான் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல போங்கன்னு சொல்ல அப்பதான் அவனுக்கு லைட்டாக கான்சியஸ் வர மாதிரி இருக்கு. மிஸ்டர் மார்க் மார்க்னு அந்த ஆன்ட்டி வேற திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண ஹோட்டலில் அந்த ரூமில் எல்லாத்தையும் மெஸ்ஸி ஆச்சுல, அது எல்லாத்தையும் போய் க்ளீன் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கான் போல. ஸோ அங்கே எல்லா தடயத்தையும் எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அங்கே போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா நக்கன். அங்கே வேணாம், ஏய் இந்த ரூம் உன்னோட தானா அப்படின்னு சொல்லி கேட்க மார்க் ஆமான்னு சொல்கிறான். ஏன் இந்த ரூம் இப்படி வச்சிருக்க, ஒரே மெஸ்ஸியாக இருக்குன்னு சொல்ல, ஓ அதுவா, சாரி, நான் வேணா இதுக்கு பே பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். நீ செக்ரட்டரி அனுப்பி நான் பே பண்ணிடுறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் 3 பேரும் கீழே வந்துட்டாங்க. கூட அந்த ஆக்டர்ஸும் இருக்கா. நீ இந்த ஈவெண்ட்டை பார்க்க வரலையான்னு மார்க்கிட்ட நக்கன்னு கேட்குறான். இல்லைன்னு சொல்ல, ஏன் போர் அடிக்குதா, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அமைதியாக இருக்க, ஓ சரி, நீ எனக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவியா, கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். மிஸ் தாரா வேற இங்கே இல்லையா, ஸோ அதனால உங்ககிட்ட நான் கேட்குறேன், ஏதாவது சொல்லணும்னா சொல்லுன்னு சொல்ல மார்க் எதுவுமே பேசல. நம்ம இதை உண்மையாக செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி மாதிரி ஒன்று கையில் எடுக்கிறான். பக்கத்தில் நிற்கிற அந்த பொண்ணு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்க, இவன் அந்த கத்தி மாதிரி இருக்கிறத கையில் கொண்டு போய் அந்த பொண்ணோட கைக்கிட்ட அப்படியே போகிறான். இவனும் க்ளோஸாக போகிறான். என்னோட ஸ்டைல் என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சிட்டு, உனக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை கட் பண்ணலான்னு போக, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி மார்க் சொல்கிறான். ஏ ரிலாக்ஸ், அமைதியா இருடா, ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நான் ஒன்றுமே பண்ணவே இல்லையே, ஒரு சொட்டு பிளட்டு மட்டும்தான் எடுக்க போகிறேன், இவளை நான் கொலை பண்ணவே மாட்டேன், இதனால ரூல்ஸை நான் பிரேக் பண்ணுற மாதிரி ஆகாதுல்லன்னு நக்கன்னு சொல்கிறான். அப்படியே டென்ஷனாக இருக்கு மார்க்குக்கு. கமான் மார்க், ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இங்கே தான் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தானே இங்கே இருக்கோம், எதுக்கு நல்ல பையனாக நடிக்கிற, விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மறுபடியும் பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். அவள் கழுத்தை கடிக்கிற மாதிரி பக்கத்தில் போக, ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்க, அவ அப்படின்னு கேட்டா அங்கேருந்து மிஸ் தாரா மேடம் அப்படி டக்கு டக்குன்னு நடந்து வந்துட்டு இருக்காங்க. தாரா மேடம் பார்த்தனையும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அக்கனை பார்த்து கேட்க, அது ரூல்ஸை பிரேக் பண்ண போறியா நக்கன்னு சொல்ல, இல்லையே நான் ரூல்ஸ் எதுவும் பிரேக் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்க்குறான். ஒன்றுமே பண்ணல தாரா, நீங்களே பாருங்க நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு அப்போ தான் லைட்டாக கான்சியஸ் வந்த மாதிரி இருக்கு. சுற்றி சுற்றி பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியல எங்கே இருக்கோன்னு. அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சீரியஸாக நீங்கள் தான் நினச்சிக்கிட்டீங்க, ஒன்றும் சீரியஸ் மேட்டர் கிடையாது, சரி நான் வேணா கிளம்பவா, ஒருதான் நல்லது, ஓகேவா மிஸ் தாரா அப்படின்னு சொல்லி நக்கன் பார்த்துட்டே இருக்கா. தாரா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்புறம் நீ ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மார்க்கை பார்த்து கேட்க, அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. சொல்லு, ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லி கேட்க மார்க்குக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, எதுக்காக மன்னிப்பு கேட்குற மார்க் அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது அவன் அங்கே நம்ம டோங்கோட பிளட்டில் ஒரு ட்ராப்பை குடிச்சிட்டான்ல, ஸோ அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கா அந்த சீன் நடந்தது எல்லாத்தையுமே. ஸோ அது எல்லாத்தையும் கேட்கும்போது தாரா அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க. எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் மார்க். அப்புறம் தாரா சொல்றாங்க, இல்ல இதுல ஓன் தப்பு எதுவும் கிடையாது, என்னோட தப்பு தான், அவன் இந்த ஈவெண்ட்டுக்கு வருவான் அப்படிங்கறத நான் சொல்லாம விட்டுட்டு தான் தப்பு, எனக்கே தெரியல, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி என்னோட பார்வையிலேருந்து அவன் தப்பிச்சான்னு தெரியல, முன்னாடியே நான் உனக்கு வார்ன் பண்ணியிருந்தா எல்லாமே சரியா வந்திருக்கும்ல அப்படின்னு தாரா சொல்றாங்க. ஸோ நக்கன் டோங்க மீட் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மீட் பண்ணல அப்படின்னு மார்க் சொல்றான். ஓ அப்படியா, சரி நல்லதுங்கிற மாதிரி, சரி ஓகே பரவாயில்ல, இந்த ஒரு டைம் பரவாயில்ல, இதுக்கப்புறம் மீட் பண்ணாமல் இருக்கணும், ஸோ என்னோட பவர் வர வர வீக் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாரா ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா என்னோட பார்வையிலேருந்து அவன் எப்படி தப்பிச்சான்னு தெரியல. ஸோ அந்த கோல்டன் பிளட்டை பற்றி நக்கனுக்கு தெரியக்கூடாது, அவன் கையில் அது கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாரா சொல்கிறாங்க. ஸோ அந்த பவர் ஆஃப் கோல்டன் பிளட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் நம்ம. ஸோ என்னால் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தோணலை அப்படின்னு சொல்லி மார்க் சொல்கிறான். தாராக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. ஏன் இந்த மாதிரி சொல்ற, ஏன் நான் வீக்கா இருக்கேன்னு சொன்னதுனால நீ ரொம்ப ஃபீல் பண்றியா, என்னோட விஷன் மேல ஃபீல் பண்ற மாதிரி பேசுறான். தாரா அமைதியா இருக்க, எல்லாம் எனக்கு புரியுது, பட் ஒரு டைம் நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, அதுக்காக இன்னொரு டைம் இந்த மாதிரி நடக்கும்னு தெரியல, நான் ஃபஸ்ட்டு உன்னை பார்த்த உடனே நான் நினச்சிட்டேன், ஸோ அடுத்த லீடராக இருக்கக்கூடிய தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தாரா அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னோட விஷன் தப்பாகாது, எப்பயுமே தப்பாகாது, ஸோ எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீ தான் இதுக்கு சூட்டபிள், ஸோ உனக்கு பவர் தேவைப்படுது, அதனால நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மொத்த உலகத்தையுமே, அதாவது இந்த வேம்பியரோட அடுத்த தலைவராக நம்ம
நம்ம மார்க் தான் வருவார் போல இருக்கு. ஸோ இந்த மனுஷங்க வந்து பீஸ்ஃபுல்லாக வாழணும்னா அதுக்கு கண்டிப்பாக நீ தான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாரா அங்கே நம்ம மார்க்கை பார்த்து பேச, மார்க் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கா. தாரா ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் ஆகாது, இது சீக்கிரம் முடிஞ்சிடும், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ கோல்டன் பிளட்டை வந்து ரொம்ப நாள் வந்து பாதுகாக்க வேணாம், நக்கன் கிட்ட இருந்து பாதுகாத்தா போதும், அது மட்டும்தான் இப்போதைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு தாரா சொல்லிட்டே இருக்க, என்னால் உன்னை மட்டும்தான் நம்ப முடியும், அதனால தான் உன்னை நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு தாரா சொல்கிறாங்க. சரி, அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மார்க்கு கேட்க, 2 பேர் பேசினதை கட் பண்ண அடுத்து இங்கே வந்துட்டான். வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு ஆண்டி கிட்ட கேட்க, மேலே தான் அவன் படுத்திருக்கான்னு சொல்ல, சரி ஓகேன்னு அவனை பார்க்கறதுக்காக அப்படியே மார்க் மேலே வந்துட்டே இருக்கான். ஏதாவது ஸ்மெல் வருதா ஆன்ட்டின்னு சொல்லி கேட்க, ஸ்மெல்லா, என்ன ஸ்மெல் வருது, நம்மளால பிளட்டோட ஸ்மெல் மட்டும்தான் மிஸ்டர் மார்க்கு ஸ்மெல் பண்ண முடியும், மற்ற எந்த ஸ்மெல்லும் நமக்கு தெரியாது இல்லைன்னு சொல்ல, ஆனால் இவனுக்கு ஏதோ ஸ்மெல் வருது, ஒரு வேளை இவன் அந்த பிளட்டை லிப் பண்ணான்ல நம்ம டோங்கோட பிளட், அதனால இவனுக்கு ஸ்மெல் எல்லாம் தெரியுது போல. அப்படியே பக்கத்தில் போக டோங் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, தூக்கத்தில் சார் அப்படியே சிரிச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்டில் மார்க்கு. அடப்பாவி, இவன் என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி பார்த்து ஒரு செகண்ட் பயந்து போய் ஏன்னு சொல்லி எந்திரிக்க, க்ளோஸாக உட்காந்து இந்த மார்க்கு டக்குன்னு எந்திரிச்சு அந்த பக்கம் உட்காந்துட்டான். ஒன்றுமே புரியல டோங்குக்கு. ஏய் என்ன பண்ண நீ, ஏதாவது பண்ணியான்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் பண்ணவே இல்லையேங்கிற மாதிரி மார்க் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். அதுக்குள்ளே தான் முடிச்சிட்டேங்கிற மாதிரி. சரி, நான் எப்போ போகணும், உனக்கு 21 வயசு ஆகிற வரைக்கும் நான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும், அது வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும், இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல, என்னது 21 வயசா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது அவனுக்கு. அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒன்றுமே புரியல அவனுக்கும், இவன் என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. இங்கே பாரு, அதெல்லாம் முடியவே முடியாது, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நானே என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்ல, உன்னையெல்லாம் உன்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி மார்க் சொல்கிறான். ஏன் பார்த்துக்க முடியாது, நான் ஒன்றும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அதே மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்ல, அதை கேட்கவும் டோங்குக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. இங்கே பாரு, இப்போதைக்கு உனக்கு சேஃபான பிளேஸ்னு எதுவும் கிடையாது, ஸோ அதனால் நீ என் கூட தான் இருக்கணும், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி மார்க் கூப்பிட்றான் டோங்க. நான் எப்படி உன் கூட வர முடியும், அதெல்லாம் வர முடியாது, ப்ளீஸ் நான் எதுக்கும் உன் கூட வரணும், நான் வரமாட்டேன்னு சொல்ல, ஏன் வரமாட்டேன், நீ கண்டிப்பாக என் கூட வந்து தான் ஆகணும், ஈவெண்ட்டுக்கு வந்து மாட்டிக்கிட்டீல, நான் அப்பயே உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ மட்டும் அங்கே வரலைன்னா பிரச்சனை இதோடு முடிஞ்சிருக்கும், ஆனால் இப்போ அவங்களோட டார்கெட்டு நீ தான், தயவு செஞ்சு நீ வந்துரு அப்படின்னு சொல்ல, நான் வரமாட்டேன்னு சொல்ல, இங்கே பாருட்டோம், இது ஜோக் கிடையாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, இப்போ என்ன தான் பண்ணணும், என்னை பார்த்துக்க என்னால் முடியும், நான் என்னை பார்த்துக்கிறேன், நான் என் வீட்டுக்கு போகிறேன், நான் ஒரு சிங்கிள் ட்ராப்பு பிளட்டு கூட வெளியே வராமல் பார்த்துக்கிறேன், நேற்று நைட் நடந்த மாதிரி எதுவுமே நடக்காது, ஓகேவா, இதெல்லாம் உனக்கு புரியாது, எல்லாமே இப்போ பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மார்க்கு. நான் சொல்கிறேன்ல, 21 வயசு வரைக்கும் என்னை பத்திரமா நான் பார்த்துப்பேன், ஒரு சொட்டு பிளட்டு வெளியே வராது, ப்ளீஸ் நான் போகிறேன்னு சொல்ல, இரு அதெல்லாம் முடியவே முடியாது, நீ என் கூட இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு மார்க் சொல்கிறான். உன் கூட எப்படி நான் இருக்க முடியும், யாருனே தெரியாத ஒருத்தர் கூட இப்பதான் மீட் பண்ணேன், உன் கூட எப்படி நான் இருக்க முடியும்னு சொல்ல, இங்க பாரு 20 வருஷமா உன் கூட தான் நான் இருக்கேன், நீ 20 வருஷமா என் கூட இருக்க, பட் அப்பெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல, நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன்னு எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி டோங் சொல்றான். மார்க் ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, நான் உன்னை 20 வருஷமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ உனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போயிடலாம், 21 வயசு ஆனோடனே போயிடுடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நேற்று நீ ஈவெண்ட்டுக்கு வரலன்னா பிரச்சனை இப்படி வந்திருக்காது, ஈவெண்ட்டுக்கு நீ வந்தனால தான் இப்போ பிரச்சனை, ஸோ உனக்கு பிரச்சனையில் மாட்டிக்க என்னால் விட முடியாது, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது டோங்குக்கு. ஆர்கியூமெண்ட் 2 பேருக்கு இடையில போயிட்டே இருக்குது. நான் உங்ககிட்ட கேட்குறது கோஆப்ரேஷன் மட்டும்தான், பர்மிஷன் கிடையாது, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க் சொல்ல, டோங்குக்கு வேறு வழி இல்லை, என்னதான் பேசினாலும் இவன் ஒத்துக்க மாட்டான். சரி என்ன பண்ணலான்னு, சரி ஓகே நான் போய் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. முதல்ல போகிறது டோங்கு, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறது மார்க்கு. டோங் யோசிச்சுட்டே போயிட்டே இருக்கான், இவனை எதுலையாவது மாட்டி விடணுன்னு. அப்புறம் வேம்பியர்ஸ்க்கு சன்லைட்டாக கொஞ்சம் பயம் இல்லை, வேணுமே சன்லைட்டில் போய் நின்றுட்டு வாடா மாமனி வாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, அங்கே நம்ம சார் கூலர்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே கேஷுவலாக நடந்து வந்துட்டே இருக்காரு. அப்படியே மார்க்கு க்யூட்டாக நடந்து வந்துட்டே இருக்க, வா வெயிலுக்கு வாங்குற மாதிரி டோங் அவனை பார்த்துட்டே இருக்க, அவன் கேஷுவலாக அப்படியே வந்து அழகா ஸ்டைலாக ஏதோ போஸ் கொடுக்குற மாதிரி நின்றுட்டு கண்ணில் இருக்க அந்த கூலர்ஸை கழட்டி அங்கே இருக்க சன்லைட்டை ஒரு செகண்ட் பார்க்க, என்னடா இது இவன் சன்லைட்டை பார்க்குறான், இவனுக்கு ஒன்றுமே ஆகலைங்கிற மாதிரி செம்ம காமெடியாக இருக்குது டோங்குக்கு. டோங் யோசிச்சிட்டே இருக்க, புருவத்தை தூக்கிட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, என்னடா அது இவனுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலை, என்ன நடக்குதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு
அப்புறம் அப்படியே டோங் போயிட்டே இருக்க. சிரிச்சுட்டு மார்க் என்ன ஃபாலோ பண்ணுறான். எதுக்கு இவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான், எதையாவது மாட்டி விடணும்னு பார்க்க அங்கே ஒரு பாட்டி ரோடு கிராஸ் பண்ணுறக்காக கையில் நிறைய திங்ஸ் வச்சுட்டு நிற்கிறாங்க. பாட்டி பாட்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கையில் வாங்கிட்டான். வாங்கிட்டு நின்றுருக்க. இந்த பக்கம் பார்த்தா மார்க் வரான். கொடுங்க பாட்டின்னு சொல்லி அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே டோங் கையில் இருக்கிற அந்த பேக்கையும் பிடுங்கிட்டான். டே எதுக்கடா பிடுங்குறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. வாங்க உங்களுக்கு நான் ரோடு கிராஸ் பண்ணி தரேன்னு சொல்லி மார்க் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு டோங் வரான். இதான் சாக்கு, பேசாமல் இப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நிற்கிறான். அப்புறம் இவங்க ரோடு கிராஸ் பண்ண அடுத்த செகண்ட் குடுகுடு நீ இந்த பக்கம் ஓடிட்டான். அங்கே போய் பாட்டிக்கு எல்லா திங்ஸையும் கொடுத்துட்டு அப்படியே மார்க் திரும்பி பார்க்குறான். எல்லாமே ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு பாட்டி திரும்பி பார்க்குறாங்க. உன் ஃப்ரெண்டு எங்கே போனான்னு சொல்லி கேட்க அப்போ தான் தெரியுது இவன் ஓடி போயிட்டாங்கிறது. டோங் எங்கே போனான்னு சொல்லி மார்க் திரும்பி பார்த்தா அவன் பஸ்ஸில் ஏறிட்டு பாய் பாய் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி டாட்டா காட்டிட்டு இருக்கான். ஒன்றுமே புரியல மார்க்குக்கு. மார்க் அவனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ண பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போயிட்டான் டோங்கு. அப்புறம் அங்கே போய் உட்காந்தா டிக்கெட் எடுக்கிறதுக்கு கண்டக்டர் வர கையில் காசு சுத்தமாக இல்லை, ஃபோனும் இல்லை. ஐயோ என்னோட காசு ஃபோனு எல்லாமே பேக்கில் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு புரியல. சாரி, நான் என்னோட வேலெட்டு ஃபோன் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் யூனிவர்சிட்டிக்கு போனோன்னு என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி கொடுத்துருவா அப்படின்னு சொல்ல கண்டக்டர் சார் ஓகே சொல்லுவாரா, ஒழுங்காக இறங்கி ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டார் போல். வேறு வழி இல்லை, பஸ்ஸை நிறுத்தி அப்படியே அவனை இறக்கி விட அட பாவிகளா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. சாரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் மார்க் உட்காந்துருக்கான். ஏய் நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்ல எனக்கு தெரியும் இந்த பஸ்ஸில் நீ இங்கே தான் இறங்கி வருவேன்னு. இந்த உன் பேக் எங்கிட்ட இருக்குது, இதில் உன் ஃபோனு வேலெட் எல்லாமே இருக்குது, ஸோ எல்லாமே இதில் தான் இருக்குதுன்னு சொல்லி பேகை காட்ட அப்பாடா குடுன்னு பேகை வாங்க போக இரு அப்பார்ட்மெண்ட் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம்ல வா போகலான்னு சொல்ல என் அப்பார்ட்மெண்ட் உனக்கு தெரியுமா, இங்கே பாரு 20 வருஷமாக உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறேன், உன்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மார்க் டோங்கோட பக்கத்தில் போய் நிற்கிறான். உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், டவுட்டாக இருக்கா உனக்குன்னு சொல்லி பார்க்க அதெல்லாம் இல்லை நான் அவனை நம்ப மாட்டேன், என்ன டெஸ்ட் பண்ணி பாருடா அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். டோங் அப்படியே சைலண்டாக அவனை பார்த்துட்டே இருக்கான். கேளு, நீ உன்னை பற்றி எல்லாமே கேளு, அத்தனையுமே நான் சொல்லுவேன்னு சொல்ல நான் கேட்க மாட்டேன் போன்னு சொல்ல இந்த பக்கம் ஓடி போகிறான். டக்குன்னு கையை பிடிச்சிட்டு வாடான்னு சொல்ல ஐயோ என்னை விடுன்னு சொல்ல வா போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி மார்க் எழுதிட்டு போக டோங்கு வேறு வழி இல்லை, ஒரு வழியாக அப்பார்ட்மெண்ட்க்கு வந்தாச்சு. கீ கார்டை கொடு அப்போ தான் நான் உள்ளே போக முடியும், பேகை கொடுன்னு சொல்ல பேகை கொடுக்க மாட்டேங்கிறான். கீ கார்டு மட்டுமாவது கொடுறா அப்படிங்கிற மாதிரி வாங்கி கீ கார்டை வாங்கி ஓப்பன் பண்ணிட்டான். அங்கேருந்து செக்யூரிட்டி வந்து நிற்கிறாங்க. செக்யூரிட்டி வந்ததுக்கப்புறம் அங்கே நம்ம டோங்கு பையன் அப்படியே உள்ளே போயிட்டான். அப்படியே மார்க் போகலான்னு போக சாரி சார் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், நீங்களாம் உள்ளே போகக்கூடாதுன்னு செக்யூரிட்டி சொல்ல அதுக்கப்புறம் டோங் உள்ளே போய் நின்று கண்ணாடியில் அப்படியே மார்க்கை பார்த்து காமெடி பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நல்லா வேணுமா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். மார்க்குக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி இந்த பக்கம் வர அங்கே டோங்கலான்னு கத்திட்டே அப்படியே உள்ளே வரான். டோங் வாடா வந்துட்டியான்னு சொல்ல டே நேற்று நைட்டு என்ன நினச்சி தெரியுமா, நேற்று நைட்டு எங்கடா போனேன், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறேன்னு டோங்களா கேட்க இருடா நான் உங்ககிட்ட முக்கியமானு சொல்லணும், சத்தியமாக சொல்கிறேன் நான் சொல்கிறது உண்மைதான்டான்னு சொல்லி தொலை, என்னை ஒரு வேம்பியர் நேற்று நைட்டு கிட்னாப் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்ல வேம்பியரா அப்படின்னு டோங்களா கேட்குறான். ஆமாடா உண்மைதான்டா அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு டோங்கு ஓவரா நீ பேசாத, நேற்று நைட்டு நீ என்ன பண்ணேன்னு தெரியும், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நான் ஒத்துக்கிறேன், அதுக்குன்னு இந்த மாதிரி லூசு மாதிரி நீ பேசினா அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், நேற்று நைட் நீ எங்கே போனேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல அப்படியே டோங்கு ஒரு மாதிரி இருக்கு. பெட்டில் உட்காந்துட்டு எப்படா உனக்கு தெரியும், எப்படா எனக்கு தெரியாமல் இருக்கும், நீ இதை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, திடீர்னு போகிற, கால் பண்ணி என்னை திட்டுறாங்க நீ பண்ண வேலைக்குன்னு சொல்ல ஓ ஐம் சாரிடா நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல நீ என் பேரையே கெடுத்துட்டடா போடா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல சாரிடா நான் வேணா டாய்லெட்டை உனக்காக க்ளீன் பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்ல ஒரு வாரம் பண்ணுறேன்டா அதெல்லாம் தேவையில்லை, பரவாயில்ல விடு நீ நல்லா இருக்கீல அதுவே எனக்கு போதும், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதுடா ப்ளீஸ் சரியா, எனக்கு டென்ஷனாக இருக்குது, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல டே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா, எனக்கு உடம்பு சரியில்லைல்ல அதை பற்றி உங்ககிட்ட பேசணும், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோங்க சொல்கிறான். நான் நல்லா தாண்டா இருக்கேன்னு சொல்ல வா டோங் சூப்பர்டா, நேற்று நைட் நீ ஓடி போயிட்ட, 2 புதுசாக கற்றுக்கிட்டு வந்திருக்க, ஒன்று நீ வேம்பியரை மீட் பண்ணது, இன்னொன்று உனக்கு உடம்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீ நல்லா இருக்கேங்கிறது, போதும் இந்த மாதிரி அடிக்கடி தனியாக போய் தேவையில்லாதெல்லாம் கற்றுக்கிட்டு வராது அப்படிங்கிற மாதிரி டோங்களா சொல்கிறான். டோங் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. இங்கே பாடுறா என்னதான் இருந்தாலும் நான் இடத்துல இருந்தாலும் இதெல்லாம் சொன்னா நான் நம்ப மாட்டேன்தான், எனக்கே புரியுதுன்னு ஏதோ சொல்ல வரான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ ரெஸ்ட் எடு, நான் ஒர்க்குக்கு போகிறேன், நீ எங்கேயும் வெளியெல்லாம் போக வேணாம், ரெஸ்டாக இரு சரியா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாகவே இருக்கான் டோங்கு. இங்கே பாரு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போகக்கூடாது ஓகேன்னு சொல்லிட்டு டோங்கில் அந்த பக்கம் போயிட்டான். டோங் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க. லேப்டாப் எடுத்து சார் வேம்பியரை பற்றி கண்டுபிடிக்கிறான். அதாவது வேம்பியருக்கு எதெல்லாம் பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேம்பியரோட பவர் எதனால வீக் ஆகுது அப்படின்னா கிராஸ் பார்த்தா,
அதுக்கப்புறம் கார்லிக், ஹோலி வாட்டர், அப்புறம் லைட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து வேம்பியர்ஸ்க்கு பயணம். சாப்ஸ்டிக்ஸை வச்சு அதாவது சின்னதா ஒரு கிராஸ் ரெடி பண்ணி அது மூலமா அந்த வேம்பியரை பயப்பட வைக்கலான்னு சொல்லி அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பா ஒரு வழியா ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லி அதை பெட்ல வச்சுட்டு அடுத்த கார்லிக் கிடைக்கல போல, கார்லிக் பிரெட் தான் கிடைச்சது போல. ஸோ அதையும் எடுத்து பெட் மேல போட்டுட்டு அப்பாடா எப்படியோ இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு வந்து எட்டி பாக்குறான் வெளியே. ஒரு வழியா மார்க் இருக்கானான்னு பாக்குறான், அங்க மார்க் இல்ல. சரின்னு குளிக்கலான்னு போய் குளிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஏதோ குட்டியா சத்தம் கேக்குது, ஏதோ கீழே விழுகிற மாதிரி. ஐயோ மறுபடியும் வந்துட்டானாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு இவனுக்கு. வந்து லைட்டா பாத்ரூம்ல எட்டி பாக்குறான். வெளியே வாஷ் பேஷன் கிட்ட ஒரு ஷாம்பு பாட்டில் ஒண்ணு கீழே கிடக்குது. நல்ல வேலை இதானா, நான் கூட பயந்துட்டேங்கிற மாதிரி ஷாம்பு பாட்டிலை எடுத்து தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு அப்பா யாரும் வரல நம்ம மட்டும் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சார் குளிக்க போயிட்டாரு. குளிச்சுட்டு அப்படியே ஹாயா டவலை கட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹாலில் அப்படியே கூலா உட்காந்துருக்கா மார்க். அடப்பாவி நீ எப்படா வந்த அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க, நீ எப்படா வந்த? பால்கனி லாக் பண்ணல, அந்த வழியா தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மார்க் சொல்றான். மறந்துட்டியா, நான் வேம்பியர், திருடன் கிடையாது, எப்படி வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்ல, இரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிராஸ் எடுத்துட்டு வந்து அப்படியே அவன் பக்கத்துல கொண்டு வந்து தரான். அதை பார்த்துட்டு மார்க் அமைதியா இருக்க குடுறாங்கிற மாதிரி அந்த கிராஸை கையில வாங்கிட்டு, ஏண்டா சாப்ஸ்டிக்ஸை வச்சு எதுக்கிட்ட இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேஷுவலா கேட்கிறான். ஏய் இது கிராஸ்டா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கார்லிக் பிளட் எடுத்துட்டு வந்து அந்த பிரெட்ல இருக்க கார்லிக் எல்லாம் பிச்சு பிச்சு அப்படி எப்படி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான். ஏ போ எரிஞ்சு போன்னு வேற டயலாக் வேற பேசிக்கிட்டே இருக்கான் டோங்கு. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல, என் பக்கத்துல வராதுடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டே இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க, ரூம் ஃபுல்லா மெஸ்ஸி ஆக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பக்கத்துல போக அப்படியே அந்த பிரெட்டை தூக்கி அவன் மேல போட்டுட்டான். அங்க தூக்கி போட்டாலும் ஒன்றும் ஆகல. அப்புறம் ஓடி போய் கிட்டார் எடுத்துட்டு வந்து அடிக்கலான்னு சொல்லி அப்படியே தூக்க டவல் கட்டியிருக்கான்ல அது அப்படியே கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு மார்க்குக்கு. டக்குன்னு குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்க, என்னடா என்ன சொல்லுங்க, அங்க பாரு பப்பி சேம் அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறான். ஒண்ணுமே புரியல டோங்கு. குனிஞ்சு பாக்குறா, அப்பதான் அங்க டவல் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. கிட்டாரை வச்சு மானத்தை காப்பாத்த அதுக்கப்புறம் அட பாவி மூட வேண்டியதை மூடுறாங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுட்டு, ஏன்டா லூசு மாதிரி பண்ற, 10 நிமிஷம் டைம் தர, சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி மார்க் அவனை பார்த்து சொல்ல, வேற வழியில போய் தான் ஆகணுங்கிற மாதிரி டோங் எல்லாத்தையும் பேக் பண்றதுக்காக எடுத்து வச்சுட்டே இருக்கான். ஆமா உனக்கு எதை பார்த்தாலும் பயமே இல்லையான்னு டோங் கேட்குறான். நிறைய நான் படிச்சேன்டா, உனக்கு எதை பார்த்தா பயமா இருக்கும்னு, ஆனா எதை பார்த்து நீ பயப்படவே இல்லை, வேற ஏதாவது பயமா இருந்தா அதை பத்தி சொல்லுன்னு சொல்ல, நீ கேட்டது எல்லாமே வந்து சும்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லையா, ஆனா அதை பத்தி எல்லாருமே சொல்றாங்களேன்னு சொல்ல, ஹூமன்ஸ் எல்லாம் சும்மா ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க, அதை நீயும் நம்புறியான்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்ப அதெல்லாம் உண்மை இல்லையா, நான் நினைச்ச வேம்பியர்ஸ்க்கு சன்லைட்னா ரொம்ப ரொம்ப பயம் அப்படின்னு, அதுவும் இல்லை, க்ராசஸ் பார்த்தாலும் உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மார்க் அவனை பார்த்து சிரிக்கிறான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அதாவது ஹூமன்ஸை பொறுத்த வரைக்கும் நைட்டு பேய் வரும்ல அந்த மாதிரி டார்க் டைம்ல தான் நாங்களாம் வருவோங்கிறனால இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயந்துப்போம் அப்படிங்கிறது அவங்களா சொன்னதுன்னு சொல்ல, அப்படியா அப்ப இது உண்மையெல்லாம் கிடையாதா, சே நான் தான் தெரியாம நினைச்சிட்டேன், ஆமா நைட்டு வரதான் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்ல, அது கரெக்டு தான், ஆனா அதுக்காக இதெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டோம்னு சொல்ல, சரி இப்போ என்னதான் பிரச்சனைன்னு இன்னுமே புரியல எனக்கு, போடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கு டோங்குக்கு. அப்படியே போய் அமைதியாக அங்கே இருக்க டேபிள் கிட்ட உட்காந்துட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கான். இங்கே பாரு உனக்கு ஏதாவது பயமா இருந்தால் அதை பற்றி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ உண்மையா மூவிஸில் வரதெல்லாம் பொய் தானா, எதுவுமே பயம் இல்லையா, ஏன் எல்லாருமே பொய் சொல்கிறாங்க, நான் கூட அதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஏமாந்துட்டேன்னு தெரியுமாங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. சரி பரவாயில்ல விடு, எதுவாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்ல, ஹூமன்ஸ் எல்லாம் சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்ல, ஏன் பேக் பண்ணிட்டியா, சீக்கிரம் வா போகலாம், இல்லை ஸ்டாலை ஓப்பன் பண்ண போகிற, இருக்கிற திங்ஸை எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். உன்கிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா, ஏதாவது சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி டோங் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்கிறான். அப்பா ஆர்டர் பண்ணலாங்கிற மாதிரி ஃபோன் எடுத்துட்டு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு சொல்லு நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டோம் கேட்குறான். எனக்கு ஒரு டொமேட்டோ ஜூஸ் மட்டும் போதும்னு சொல்ல, ஓ அப்படியா சரி அதாவது புதுசாக நான் ஒரு தியரி கற்றுக்கிட்டேன், அது எனக்கு தான் பிடிக்கும் கரெக்டானு சொல்ல, அப்படிலாம் இல்லை நான் எது வேணாலும் சாப்பிடுவேன், ஆனால் என்ன எந்த ஒரு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அப்படியா உண்மையாக தெரியாதா அப்படின்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருக்கு அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவனுக்கான டொமேட்டோ ஜூஸ் வந்துடுச்சு, அவன் குடிக்கிறான். இவ்வளோ நாள் டேஸ்ட் தெரியாதுன்னு சொன்னவன் இப்போ லைட்டாக டேஸ்ட் தெரியும் போல, அந்த ட்ரிங்கை குடித்தோடனே அப்படியே அவனுக்கு டோட்டலாக எல்லாமே மாறின மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான், அது அவன் ஃபேஸ்லேயே தெரியுது. டோங் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்க,
அதை ஸ்மெல் பண்ணி வேற பார்க்குறான். அவனால் அந்த ஸ்மெல் கூட பண்ண முடியுது. அதுக்குள்ளே இங்கே டோங்கு பையன் சாப்பிட்டுட்டே இருக்க, இந்த சாப்பாடு வேணுமாங்கிற மாதிரி அவனை மறைச்சு மறைச்சு பார்த்துட்டே இருக்க, என்ன ஸ்மெல் இதுன்னு யோசிக்கும் போது அப்போ தான் ஆன்ட்டி சொன்னது ஞாபகம் வருது. வேம்பியர்ஸ்க்கு பிளட்டோட ஸ்மெல் மட்டும்தானே சார் வரும் அப்படிங்கிற ஆன்ட்டி சொல்லியிருப்பாங்களே, அதை திங்க் பண்ணிட்டு இருக்க, ஏய் சாப்பிட்றியா, நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த சாப்பாடு அப்படியே கொண்டு வரான் பக்கத்தில். மார்க் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, இந்தா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி அவனோட லிப்ஸ் கிட்ட அப்படியே க்ளோஸாக கொண்டு வர அவள் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே டோங்கோட ஸ்மெல் அவன் ட்ரை பண்ணுறான். அப்படியே அவன் பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டே இருக்க டோங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி ஷாக்காக இருக்கு அவனுக்கு. அவன் வேற க்ளோஸாக வந்துக்கிட்டே இருக்கானா, இந்த மாதிரி ஒரு வேம்பியர் இவ்வளோ க்ளோஸாக வரும்போது என்னென்னலாம் தோணும். ஸோ அதெல்லாம் தோணுது போல சாருக்கு. ஃபேஸே டோட்டலாக மாறிடுச்சு. அப்படியே ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ரொமான்டிக்னு இருக்க ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி அங்கே டோங்க பார்க்குறான். அவ்வளோதான்ப்பா, அந்த கண்ணே அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தது. அவன் பார்க்குற பார்வை ஒரு செகண்ட் குழந்தை மாதிரி இருந்தாலும் ரொம்ப க்யூட்டான வேம்பியராக இருக்கான். டக்குன்னு போய் அந்த பக்கம் உட்காந்துட்டான், எதுவுமே நடக்காத மாதிரி. அப்புறம் டோங்குக்கு ஒரு மாதிரி இருக்கா, அந்த சாப்பாட்டை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்தா அவன் என்னமோ பண்ணானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி அவனையும் அவன் ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த டொமேட்டோ ஜூஸை குடிச்சிட்டு அதையும் ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்படியே இவங்க மூமெண்ட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக டைலாக்கே இல்லாமல் கண்ணிலே பேசிக்கிற மூமெண்ட்டாக இருந்தது. அப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கா. அடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. கிட்டார் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி மார்க் கேட்க, இல்லை கண்டிப்பாக நான் கிட்டார் எடுத்துகிட்டு தான் வருவேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நான் ஒரு பாட்டு பாடவா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். பாட்டா? ஏன்? எனக்கு பாடணும்னு தோணுது. கொஞ்ச நேரம் கிட்டார் ப்ளே பண்ணிட்டு ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு போகலாமான்னு சொல்ல, நீ என் கூட தானே வரப்போற, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல, எனக்கு தெரியும், பட் என்னமோ எனக்கு பாடணும்னு தோணுது, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, சரி பண்ணுடாங்கிற மாதிரி அவன் அப்படியே அந்த பக்கம் உட்காந்துக்கிறான். சரி பாடலான்னு சொல்லி கிட்டார் எடுத்துட்டு, உனக்கு என்ன சாங் பிடிக்கும்னு சொல்லி மார்க்கை பார்த்து கேட்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்ல அவன் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இந்த கிட்டாரை வாங்கிட்டு வந்து கொடுத்ததே மார்க் தான் இவனுக்கு பர்த்டே அப்போ. வச்சுட்டு அந்த பக்கம் தள்ளி போய் நின்றுருப்பான். அப்போ தான் இந்த கிட்டார் எடுத்துகிட்டு சுற்றி சுற்றி பார்ப்பான்ல, அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று மார்க் வந்து டோங்க பார்த்துட்டே இருப்பான். அது அப்படியே அவனுக்கு ஞாபகம் வர யோசிச்சுக்கிட்டே இருக்க, இங்கே நம்ம சாரு பாட்டில் அப்படியே மெய் மறந்து அப்படியே வாசிச்சுட்டு ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்கான். பாட்டு கூட கொஞ்சம் க்யூட்டாக தான்ப்பா இருந்தது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்புறம் திடீர்னு ஒரு டவுட்டு டோங்குக்கு, நான் உங்ககிட்ட கேட்கட்டா, இந்த கிட்டாரு நீ தானே எனக்கு ப்ரெசென்ட் பண்ண அப்படின்னு சொல்லி மார்க்கை பார்த்து கேட்க, மார்க் எதுவுமே பேசாமல், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது உனக்கு அப்படின்னு சொல்ல, உண்மையாக சொல்லு, நான் உன் கூட வரணும்னா நீ உண்மையை சொன்னால் தான் முடியும், பதில் சொல்லு, நீ தானே எனக்கு இதை வாங்கி தந்த அப்படின்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் மார்க் அப்படியே அமைதியாக இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டியூட்டி உன்னோட பிளட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்ல, அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது லைட்டாக அந்த கம்பி கையில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு டோங்குக்கு. பிளட்டை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மார்க் மாற ஆரம்பிச்சிட்டான். அவன் கையை பக்கத்தில் பிடிச்சி இழுக்க அப்படியே அவனை பிடிச்சி மார்க்கை தள்ளி விட்டுட்டு டோங் அந்த பக்கம் தள்ளி நிற்கிறான். டோங் ப்ளீஸ் ஓடிடு, ப்ளீஸ் டோங் ஓடிடுன்னு சொல்லி மார்க் ஒரு பக்கம் கத்திட்டே இருக்க, என்னாச்சுன்னு சொல்லி இங்கே டோங் கத்திட்டே இருக்கான். ப்ளீஸ் ஓடிடு என்கிட்ட இருக்காத, ஓடிடுன்னு சொல்லி இவன் கத்திட்டே இருக்க, டோட்டலாக வேம்பியராக மாற ஆரம்பிச்சிட்டான். மார்க்கு பயந்து போய் பேகை மட்டும் தூக்கிட்டு குடுன்னு சொல்லி அந்த ரூம்லேருந்து வெளியே வரான். லிஃப்ட் வழியாக ஏறி அந்த பக்கம் போக ஆப்போசிட்டில் பார்த்தா அப்படியே அங்கே தாரா வராங்க. ஸோ ஒரு வழியாக அங்கே அப்படியே ஓடி போயிட்டான் டோங்கு. தாரா வந்த உடனே ஆப்போசிட்டில் மார்க் வந்து நிற்க, அப்படியே அவன் வேம்பியர்லேருந்து ஹூமனாக மாற ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த வேம்பியர் கெட்டப்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்க, தாரா பார்த்துக்கிட்டே நிற்க, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது மார்க்குக்கு. அடுத்து நம்ம டோங்கு போய் எங்கே வந்தான்னு பார்த்தா வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, சார் ஒரு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லாட்டே அமைதியாரு, சொல்லு என்ன அப்படின்னு சொல்ல, சார் என்னை வந்து ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாங்க, அது வேற யாரும் இல்லை, என்னை அடிக்க வராங்க, ஒரு வேம்பியர்னு சொல்ல, வேம்பியரா அப்படின்னு போலீஸ் கேட்குறாரு. ஆமாம் சார்னு சொல்ல, விளையாடுறியாங்கிற மாதிரி அமைதியாக இருக்க, ஆமாம் சார், நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டேங்குதான், ஆனால் நம்பி தான் ஆகணும். அந்த வேம்பியர் என்கிட்ட சொன்னான், என்னோட பிளட்டு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பெஷல் பிளட் தான், அவன் பேர் மார்க் சார், அவன் இதெல்லாம் என்கிட்ட சொன்னான்னு சொல்ல, போலீஸ்க்கு சுத்தமாக என் மேலே நம்பிக்கையே இல்லை. ஸோ சண்டை போட்டு என்னை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறான் சார், ப்ளீஸ் சார் நம்புங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கான். அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வேம்பியரா, எல்லாருமே என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்களா, எனக்கு ப்ளீடிங் ஆச்சுன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேம்பியராக மாறிடுவாங்க என்னோட பிளட்டை குடிக்கிறதுக்காக, ப்ளீஸ் சார்னு சொல்லிருக்க. அதுக்குள்ளே இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து, சார் முக்கியமான வேலை இருக்கு வாங்கன்னு சொல்ல, சார் நீ கிளம்பு வீட்டுக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் அந்த பக்கம்
போயிட்டாரு. ஒன்றுமே புரியல டோங்க்கு. சார் சார்ன்னு சொல்லி கத்திட்டே நின்றுட்டே இருக்கா. அங்கே இன்னொருத்தர் வராரு. ஏதோ ரிப்போர்ட் கொடுக்க வந்தியே, என்ன ரிப்போர்ட்டு? சார் அது வந்து அப்படின்னு சொல்ல, அதை பற்றி பேசலாம், பட் இங்கே பேச வேணாம், வா உள்ள ஒரு ரூம் இருக்கு, அங்கே போய் பேசலான்னு சொல்லி அங்கே அப்படியே அவனை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கா இந்த போலீஸ் உள்ளே போனோடனே, நீ முதல்ல உள்ளே போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, அப்புறம் இங்கே உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் டோங்கு. அப்புறம் இங்கே காட்டுறாங்க மார்க்கையும் தாராவையும். ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்லன்னு சொல்ல, அது வந்து அப்படின்னு சொல்லி மார்க்குக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. எதுவுமே பேசாமல் குனிஞ்சு நின்றுட்டே இருக்கான். சொல்லு, நீ என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்க, தெரியும் அப்படிங்கிற மாதிரி மார்க் அமைதியாக இருக்கான். தாரா அவனை பார்த்து கேட்குறாங்க, அந்த கோல்டன் பிளட் எவ்வளோ பவர்ஃபுல்னு உனக்கு தெரியும்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ எப்படி இருந்தாலும் உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதை ட்ரிங்க் பண்ண விடவும் கூடாது, நீ அதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தாரா சொல்லிட்டே இருக்காங்க. அமைதியாக அப்படி யோசிச்சுக்கிட்டே நின்றுருக்கான் மார்க் என்ன பேசுறதுன்னு புரியல. அப்படியே பக்கத்தில் போய், நீ அந்த கோல்டன் பிளட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேருந்து வேற யாரையும் நான் சேஞ்ச் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, மார்க்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து மிஸ் தாரா, அது வந்துன்னு சொல்லி அவன் எதுவுமே பேச முடியல. ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக என்னோட டியூட்டியை நான் பத்திரமா பார்த்துப்பேன், பண்ணுவேன்னு தோணுது அப்படின்னு சொல்ல தாராக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. அமைதியாக யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. பட் மார்க் ரொம்ப கெஞ்சி கேட்டு தாரா கிட்டே பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. அந்த போலீஸ் வந்தான்ல, அவன் வந்து கேட்குறாட்ட உங்ககிட்ட, ஆமாம் நீ என்னமோ சொன்னியே உன்னோட பிளட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிளட்டு, வேம்பியர்ஸ் எல்லாருக்கும் உன்னோட பிளட்டு பிடிக்கும்னு, அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நிற்க அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சொல்லு, உன்னோட பிளட்டு ஸ்பெஷலு, அதை வந்து மற்ற பிளட்லேருந்து எப்படி ஸ்பெஷல்னு சொல்லு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அதை பார்க்கணும் டோங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வேறு ஆஃபீஸர் வரட்டும், அவங்கக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு அந்த பக்கம் போக, இரு எங்கே போகிற நீன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போக விடவே மாட்டேங்கிறான். நான் உங்ககிட்ட மேனுவலில் தானே கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு ஸ்பெஷல் பிளட்னு நீ சொல்ற, அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்குமா, ஸ்வீட்டா இருக்குமா, அதனால என்ன கிடைக்கும் சொல்லு, என்னோட பவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படித்தானே, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. சொல்றியா இல்லையான்னு சொல்லி பக்கத்துல அப்படியே போக, அந்த ஆள் ஒரு வேம்பியர் போல கழுத்தை கடிக்கலான்னு பக்கத்துல போயிட்டான். அட பாவி, நீ ஒரு வேம்பியர்டா அப்படிங்கிற மாதிரி புடிச்சு அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு டோங்கு வேகமா ரூம்ல இருந்து வெளியே வரான். ஓடி வந்துகிட்டே இருக்க இந்த ஆளு துரத்துக்கிட்டே வர, அங்க இருக்க லேடி மேல ஒரு இடி இடிக்க லேடி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பின்னாடி இந்த வேம்பியர் வேற வரான். அட பாவின்னு சொல்லி மறுபடியும் ஓட, அந்த ஆள் வந்து இந்த ஆண்டி இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் அப்படியே ஓடியாச்சு. டோங்க துரத்திட்டு போயிட்டே இருக்கா இந்த வேம்பியர் போலீஸ். எப்படியோ டோங்க பயந்து போய் ஒரு ரூம்குள்ள போக, அந்த ரூமுக்கு சுத்தமா கதவே இல்லை, ஒரே ஒரு கதவு மட்டும்தான் ஃபுல்லா அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க அட்டைப்பெட்டியா. ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்க, நீ உள்ளதா இருக்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா இந்த ரூம்ல இருந்து வெளியே போக எந்த ஒரு கதவும் கிடையாது, ஒழுங்கா வந்துரு, உன்னால எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் துரத்துக்கிட்டே வர. ரொம்ப பயமா இருக்கு இங்க டோங்க்கு. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அமைதியா இருக்க இவன் அப்படியே லைட்டா ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹூமனோட வாசனை தான் இவனுக்கு தெரியும்ல, ஸோ அதனால இங்கதான் அவன் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம டோங்கு பையன் மாட்டிக்கிட்டான். அப்படியே அந்த ஆளு கடிக்கலான்னு பக்கத்துல போக மார்க்கோட என்ட்ரி. மார்க் அப்படியே வந்து நிக்க, அதுக்கப்புறம் வேம்பியரும் அடிச்சுக்குது. ஸோ இந்த போலீஸ் வேம்பியர் கையில இருக்க கண்ணை வச்சு நம்ம மார்க்கை ஷூட் பண்ண, மார்க்கு ஃபுல்லா பிளட்ல இருக்க. அதை பார்க்கவும் டோங்க்கு பயமா இருக்கு. மறுபடியும் ஒளிஞ்சிருந்த அதே இடத்துல போய் ஒளிஞ்சுக்க, ரெண்டு பேரும் வேம்பியர் ஆயிட்டானுங்க. வேம்பியர் கெட்டப்லேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் நம்ம மார்க் வேம்பியர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வேம்பியருங்கனால அந்த போலீஸ் வேம்பியரை அப்படியே அடிச்சு தூக்கி போட்டான். ஒரு வழியா தூக்கி போட்டுட்டு அப்படியே மெல்ல நடந்து வந்துட்டே இருக்க, இவனோட பவர் வேற கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி ஷூட் பண்ணனால அந்த பிளட் வேற லீக் ஆகிட்டே இருக்குல்ல, ஸோ அந்த பவர் வந்து இன்னும் கம்மியாயிடுச்சு மார்க்னால ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வழியா இந்த என்னதான் பண்ணி இந்த போலீஸ் வேம்பியரை அடித்தாலும் அவனோட பவர் வந்து டோட்டலாக ட்ரைன் ஆயிடுச்சு. அப்படியே மயங்கி கீழே விழுக, அதை பார்த்த உடனே இவனுக்காக பயந்து ஓடி வந்த நம்ம டோங்கு பையன் அப்படியே ஓடி போய் மார்க்கோட பக்கத்துல அவனை மடியில் படுக்க வச்சு அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மார்க் என்னாச்சுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, அவன் அப்படியே அமைதியாக படுத்திருக்கான். அவனுக்கு கான்சியஸே இல்லை. கொஞ்சமாக மார்க் வந்து இறந்து போகிற மாதிரி டோட்டலாக மாறிட்டே இருக்கான். உனக்கு என்ன பிரச்சனை வாங்கிட்டான். அவனுக்கு கான்சியஸே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் டோங்கு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்க, அவனுக்கு லைட்டாக வேர்க்குது. அந்த வேர்வை வந்து அவனோட நோஸ் வழியாக அப்படியே வந்து பவர்ஃபுல்லான அந்த வேர்வை வந்து இவன் மேலே பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக மார்க்குக்கு உயிர் வந்துருச்சு. அவனோட காயம் எல்லாமே சேஞ்ச் ஆகி அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பவர் கிடைச்ச மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறான். அவனால் அவனையே நம்ப முடியல. நீ எந்திரிச்சிட்டியா, நீ சரியாயிட்டியாங்கிற மாதிரி டோங் அவனை பார்த்துட்டே இருக்க. அப்போ தான் அவனுக்கு புரியுது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு. உன்னோட காயம் எல்லாமே சரியாயிடுச்சு, உன் பிளட் எல்லாமே சரியாயிடுச்சு, நீ சரியாயிட்ட அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே சொல்லிட்டே இருக்கான் டோங்கு. அப்படியே அந்த ஸ்மெல்லை பண்ணிட்டு பக்கத்தில் அவனோட ஷோல்டர் கிட்ட படுத்துட்டு மார்க் அவனை பார்த்துட்டு சொல்கிறான், உன்னோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. என்ன பண்ணுறது
நடக்குதுன்னு புரியாமல் டோங்கு பையன் அவனை பார்த்துட்டே இருக்க இந்த செகண்ட் எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடில் ஒரு கிஸ்ஸிங் சீன் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராமோவில் அப்படி தான் காட்டினாங்க. பட் எபிசோடில் ஏமாத்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் என்ன நடக்குதுன்னு நம்ம ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேறு வழி இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.